தமிழ்நாடு அரசியலில் திரு விஜய் அவருடைய வெற்றியும் விஜய் அவர்களுக்கு இருக்கும் மக்கள் செல்வாக்கும் பலருடைய அரசியல் வாழ்க்கையை மாத்திருச்சு. இந்த வீடியோவில் பதிவிட போகிறது நம்ம முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் அதிமுக பொருளாளர், தலைமை ஒருங்கிணைப்பாளர், தேனி மாவட்ட செயலாளர், இப்படி பல பொறுப்புகள். ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, இப்பேற்பட்ட பொறுப்பில் இருந்தவர் ஓபிஎஸ் அவர் இன்னைக்கு திமுகவில் எலெக்ஷனுக்கு முன்னே சேர்ந்துட்டாரு, எம்எல்ஏ ஆகிட்டார். அது ஓகே, அவர் திமுகன்னு இல்லை, எந்த கட்சியில் போய் நின்னாலும் அவர் எம்எல்ஏ ஆயிடுவார், மக்கள் ஜெயிக்க வச்சுருவாங்க. அது 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 ஏன்னா அந்த பகுதியில் அவர் செல்வாக்கு மிக்கவர், அது தனிப்பட்டது, அதில் மாற்று கருத்தே இல்லை. இப்போ திமுக தோத்துருச்சு, ஆட்சிக்கு வரல. ஓபிஎஸ் ஒரு சராசரி எம்எல்ஏவாக இருக்கிறார். இப்போது ஒரு அரசியல் சார்ந்து, இப்போ அதிமுக ஒருங்கிணைப்பாடு, தலைமை ஒருங்கிணைப்பாளர்னா அதிமுக சார்ந்து ஒரு கருத்தை சொல்லலாம். ஏன்னா தலைமை பொறுப்பில் இருக்கிறதுனால மீடியாவை சந்தித்து என்ன வேணாலும் பேசலாம். சுதந்திரமாக ஒரு தலைவருங்கிற கட்சியோட அதிமுகவில் இருக்கிற வரைக்கும் இருந்தார். இப்போ திமுகவில் இருக்கிறதுனால அந்த சுதந்திரம் கிடையாது. ஒரு தலைவர் மாதிரி பேச முடியாது கட்சி சார்ந்து. ஏதோ ஒரு 10-11 மாதிரி ஒரு எம்எல்ஏ மாதிரி தான் அவருடைய அரசியல் செயல்பாடு இருக்குது. இவர் செஞ்ச தவறு என்ன? ஓபிஎஸ் அவர்கள் செஞ்ச தவறுனா, சசிகலா அம்மாவையும் டிடிவி தினகரனையும் பாராட்டலாம். அவங்க போய் இன்னொரு கட்சியில் சேர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு பிஜேபிலேயோ, இப்போ சசிகலா அம்மா பிஜேபியில் சேர்ந்தால் பெரிய போஸ்டிங் கொடுப்பாங்க, தமிழ்நாடு பிஜேபி தலைவராக்கி விட்டுருவாங்க சசிகலா அம்மாவை சீரியஸாகவே. அதே மாதிரி காங்கிரஸ்லேயோ வேறு கட்சியில், திமுகவுக்கு போக மாட்டாங்க. எந்த கட்சியில் சேர்ந்தாலும் அவங்களுக்கு ஒரு முன்னேற கொடுக்கும். ஏன்னா ஒரு பேக்கேஜ் கம்யூனிட்டி வாக்கு வங்கி சசிகலா அம்மா பக்கம் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பிஜேபியோட மாநில தலைவர் சசிகலான்னு அறிவிச்சா ஒட்டுமொத்த தேவைமாரும் பிஜேபிக்கு ஓட்டை கூட்டு போடுவாங்க. இது தெரிஞ்சது தான். இது அவங்க நினச்சா அது முடியும். பட் என்ன பண்ணிட்டாங்க, வேறு கட்சிக்கு போகாமல் இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்து பார்த்தாங்க. கட்சியை ஒருங்கிணைக்குன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கல, தனியாக ஒரு கட்சியை தொடங்கி எலெக்ஷனை சந்தித்து எடப்பாடியை தோக்கடிச்சாங்க. நாங்கள் இல்லாமல் நீங்கள் ஜெயிக்க முடியாது, ஏன் ஆதரவு வாக்கில் நான் பிரிப்பேன் அதிமுக வாக்கை அப்படின்னு பிரித்து எடப்பாடியை முதலமைச்சராக தடுத்து வச்சுருக்காங்க. விட மாட்டாங்க, அவங்கள சேர்க்காம என்றைக்குமே எடப்பாடியை முதலமைச்சராக விட மாட்டாங்க. அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பட் வேறு கட்சிக்கு போகல, தனியாக எம்ஜிஆர் பேரில் கட்சி தானே ஆரம்பித்தாங்க. ஏன்னா இப்போ அந்த கட்சிக்கு தலைவியாக அவங்க ஒரு கட்சியாக இருக்கிறாங்கல்ல, அதில் அவங்கள பாராட்டலாம். திரு டிடிவி தினகரனி இவரும் வேறு கட்சிக்கு போனால், பிஜேபிக்கு போனால் தமிழ்நாடு ஏன் தேசிய தலைவர் அளவுக்கு அவரை பிஜேபியில் தலைவர் போஸ்டிங் கொடுப்பாங்க டிடிவி தினகரன் போனால். ஏன்னா அவங்களுக்குலாம் தலைவர்கள் பின்புலத்தில் பெரிய பேக்கேஜ் வாக்கு வங்கி இருக்குது, நினச்சா போகலாம்ல. பட் அவர் என்ன, அம்மா பேரில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சியை ஆரம்பித்து அவர் சார்ந்த ஆதரவாளர்களை எடப்பாடிக்கு எதிராக அவங்களை ஜெயிக்க விட மாட்டேன்னு சொல்லி அவரும் கொஞ்சம் காலம் வச்சுக்கிட்டார். ஆனால் எல்லாமே அதிமுக வாக்கு தான். சசிகலா அம்மா பக்கம் விழுந்ததும் டிடிவி தினகரன் பக்கம் விழுந்ததும் அதிமுக வாக்கு தான். ஏன்னா எடப்பாடியை விடக்கூடாது அப்படிங்கிறத இப்போ தானே கூட்டணி சேர்ந்துருக்காரு, முன்னாடி கிடையாதுல்ல. அப்போ 2 பேரும் ஒரு லீடர்ஸாக தன்னை நிலைநிறுத்திக்கிட்டாங்கல்ல தேர்தலில். சசிகலா அம்மாவும் டிடிவி தினகரன் அவங்களும் பிரச்சாரம் போனாங்க, வேட்பாளர் நிறுத்தினாங்க. வெற்றியோ தோல்வியோ தலைவருங்கிற கட்சோட நின்றுக்கிட்டாங்கல்ல. ஓபிஎஸ்க்கு என்ன பிரச்சனை? அவர் தலைவர் தானே, அதிமுகவில் தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் தானே. அவர் செஞ்ச தப்பு என்ன தெரியுமா? திமுகவுக்கு போயிருக்கக்கூடாது, தனி கட்சியை தொடங்கியிருக்க நல்ல வாய்ப்பு அவருக்கு இருந்தது, அருமையான வாய்ப்பு இருந்தது. தனி கட்சி தொடங்கி விஜயோட கூட்டணி வச்சுருந்துருக்கணும். சீரியஸாகவே விஜயோட கூட்டணி வச்சுருந்தா அவர் கிட்டத்தட்ட மினிமம் ஒரு 60 சீட்டு 70 சீட்டு அந்தளவுக்கு கூட பேசலாம். இல்லை 50 பிரித்து கூட பண்ணியிருக்கலாம். 234 தொகுதியில் பாதியாக 2 பேரும் பிரித்து விஜய் ஒத்துருப்பார். ஏன்னா அதிமுக ஓட்டு இன்னும் தென் மாவட்டம் ஃபுல்லாக ஓட்டு இருக்குது, சரிபாதி வந்தால் கூட 2 பேரும் ஆட்சி பிரிச்சுக்கலாம். துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் அமைச்சர் போஸ்டிங் நிறையா பிரித்து கொடுக்கலாம். சரியான வாய்ப்பு இருந்தது. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஓபிஎஸ் டிவிக்கோட கூட்டணி வைக்கலாம், தனி அமைப்பு கட்சிமா அந்த எலெக்ஷனுக்கு மட்டும் தனி அமைப்பை பண்ணி போய் சேர்ந்துருந்தார்னா இன்னைக்கு அவர் எடப்பாடிக்கு கீழே போய் துணை முதலமைச்சராக இருக்கிறதுக்கு விஜய் அவரோட இருந்திருக்கலாமே.
இன்னைக்கு ஜென்சி கூட ஓபிஎஸ்ஸை கொண்டாடுவாங்களே. ஓபிஎஸ் ஹீரோவாக இருப்பார் நேரம் எப்படி செங்கோட்டையன் ஐயாவை கொண்டாடுறாங்க, அது மாதிரி இன்னைக்கு ஓபிஎஸ்ஸை கொண்டாடி இருப்பாங்களே. இந்த அரசியல் அவருக்கு தெரியல. அவர் நினைச்சிட்டாரு திமுக தான் ஆட்சிக்கு வரும்னு நினைச்சிட்டாரு. மக்கள் பல்சு தெரியல. இப்போ தலைவருக்கான அந்த இது இல்லை அவர்கிட்ட. அது இருந்தால் போய் அதிமுகவின் நேரம் கைப்பற்றிருக்கலாமே. எடப்பாடிகிட்ட விட்டுட்டு வெறுங்கையோட வெளியில் வராரு. அப்போ அவருக்கு அந்த அரசியல் தலைவருக்கான இது இல்லை, இல்லாமல் தான் அவர் தோத்துட்டார். சரி, இது தேர்தலுக்கு முன்பு அவர் செஞ்சது சரி. ஆனால் என்னன்னா டிவிக்கில் போய் சேர்ந்துட்டா துணை முதலமைச்சரோ இல்லை அமைச்சரோ கொடுப்பாங்க. ஆனால் எனக்கு அப்படி இறங்கிலாம் போக தேவையில்லை. அவர் தனி அமைப்பே பண்ணியிருக்கலாம். ஒரு கட்சி தொடங்கி அழகா டிவிக்கிலேருந்து இன்னைக்கு ஏடிஎம்கேயா மாறி இருக்காது. இன்னைக்கு ஓபிஎஸ் பெரிய ஹீரோவாக இருப்பார், பெரிய தலைவராக இருப்பார். இன்னைக்கு சரியான வாய்ப்புகளை அவர் பயன்படுத்தவே மாட்டேங்கிறாரு, மிஸ் ஆயிட்டாரு. சரி, போயிடுச்சு. இப்போ அடுத்து என்னதான் பண்ண போறாரு? திமுக ஆட்சிக்கு வராது, இனிமேல் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஊழல் குற்றச்சாட்டுல திமுகவோட முன்னாள் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல செந்தில் பாலாஜியை கைது பண்ணி விசாரிச்சிட்டாலே திமுகவோட ஊழல் ஃபுல்லா வெளியில வந்துடும். அதுல விஜய் தீவிரமா இறங்குறாரு. திமுகவுக்கு கெட்ட பேர் ஆகிக்கிட்டே இருக்கு மக்கள் மத்தியில. திரும்ப அவங்க போய் தேர்தலை சந்திச்சு மக்கள்கிட்ட வாக்கு கேட்கிற ஐடியா இல்லை. அண்ணாமலை ஒரு பக்கம் இளைஞர்களை மறைமுகமா தன் பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்காரு. மக்கள் ஊழல் இல்லாத ஒரு தலைவரை தேடி போய்கிட்டு இருக்காங்க. அதுல முதல் இடத்துல விஜய் இருக்காது. விஜய்க்கு மாற்று என்ன அப்படின்னு பார்த்தா அண்ணாமலை மேல ஒரு கண் இருக்கு மக்களுக்கு. இதுதான் அரசியல். இந்த சூழ்நிலை ஓபிஎஸ் போன்ற முன்னாள் முதலமைச்சர், ஒரு தன்மையான அரசியல்வாதி, பொறுமைசாலி என்று பெயர் எடுத்தவர், பெரிய விமர்சனம் அவர் மேலாம் இல்லை. மக்கள் அவரை பரிதாபத்தோடு தான் பார்ப்பாங்களே தவிர ரொம்ப கோபத்தோட பார்க்குது. எடப்பாடி மேல உள்ள கோபம்லாம் நிறைய இருக்கு. துரோகம் பண்ணிட்டாரு சசிகலாமா கொண்டு. ஓபிஎஸ் மேல அது கிடையாது. அப்போ இவர் என்னதான் முடிவு எடுக்கணும்? இவர் அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்கலாம்? எடுத்தா இவருக்கு நல்லது. ரெண்டு வாய்ப்பு தான் ஓபிஎஸ் ஐயாவுக்கு. 2 வாய்ப்பு இருக்கு. இனிமே தனி கட்சிலாம் தொடங்க முடியாது. தனி கட்சி தொடங்கினா ஒண்ணுமே பண்ண முடியாது, வேஸ்ட். அதுக்கான காலம் எலெக்ஷனுக்கு முன்னாடி தொடங்கி இருக்கணும். அந்த காலம் முடிஞ்சிருச்சு. 2 வாய்ப்பு இருக்கு. ஒன்று, திமுகல இருந்து விலகி டிவிகேல சேரணும். டிவிகேல சேர்ந்தா கண்டிப்பா அவங்க முன்னுரிமை கொடுப்பாங்க. ஒரு முன்னாள் முதலமைச்சர் அப்படிங்கிறதுனால அவங்களும் இந்த தென் மாவட்ட வாக்குகள், ஓபிஎஸ்க்கு ஆதரவு வாக்குகள் இருக்கிறதுனால கட்சிக்கு நமக்கு பலமா இருக்கு. நீங்க எப்படி மேற்கு மண்டலத்தில் செங்கோட்டையன் அவருக்கு ஒரு பலமா இருந்தாரோ அது மாதிரி தெற்கே ஓபிஎஸ் மூலமா நமக்கு ஒரு வெயிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி டிவிகே கண்டிப்பா சேர்த்துக்குவாங்க. டிவிகேக்கு அது பிளஸ் தான். ஓபிஎஸ் வந்தார்னா மரியாதையே வச்சுருக்கீங்க. எப்படி இருக்க, நல்லா தானே இருக்காரு. செங்கோட்டையன் அமைச்சராக இருக்கிறாரு. இவருக்கு 2-3 அமைச்சர் போஸ்டிங் கொடுப்பாங்க ஓபிஎஸ்க்கு. அழகா இப்போ ராஜினாமா பண்ணிட்டே வரலாமே. திமுக எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு வர வேண்டியதானே. திருப்பி ரீ எலெக்ஷன் வரும். தேனியில் நிற்க போறாரு, கண்டிப்பாக ஜெயிக்க போறாரு, அமைச்சராக போறாரு. அவருக்கு நல்ல அரசியல் வாழ்வு இருக்குது. ஸோ இதை அவர் செய்கிறாரா என்னன்னு தெரியல. இது ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. திரும்ப அதிமுகவுக்கு வர்றதுக்கு அதிமுக ஒன்று சேர்ந்தா தான் இங்கே வர முடியும். அதிமுக ஒன்று சேராம இங்கே என்ன செய்ய? ஒன்றும் இல்லாத வீட்டில் என்ன செய்ய? அரிசி தவிசி எதுவுமே இல்லாத வீட்டில் உட்காந்து என்ன செய்ய? பட்னியாக தான் கிடக்கணும். அப்படித்தான் இன்னைக்கு அதிமுக இருக்குது. அதிமுகவுக்கு வர்றது ஒன்று தான். பேசாமல் எங்கேயோ போய் விவசாயம் பார்த்துட்டு பொழப்ப ஓட்டுறது ஒன்று தான். அந்த கட்சி ஒன்று சேராமல் சசிகலாமா உள்ளே வராமல் அதை ஒன்றுமே ஆகாதுங்க. சசிகலாமா வராமல் அந்த கட்சியை திரும்ப மீட்டு எடுக்கவே முடியாது. ஏன்னா அவங்க 30 வருஷமா அந்த கட்சியில டிராவல் பண்ணவங்க. அவங்ககிட்ட உள்ள அரசியல், அவங்க பேக்கேஜ் வாக்கு வங்கி, சமூக வாக்கு, பல அரசியல் ராஜதந்திரங்கள், ட்விஸ்டுகள் எல்லாமே சசிகலாமாவுக்கு தெரியும். அதனால சசிகலாமா உள்ள சேர்க்காத வரைக்கும் அதிமுக இப்படித்தான் பிரிஞ்சு போயிட்டு இருப்பாங்க. ஸோ மாற்று அப்படிங்கிறது நல்ல ஓபிஎஸ்க்குள்ள எதிர்காலம். ஒரு பையன் இருக்காரு, அவருக்கெல்லாம் நல்ல எதிர்காலம் வேணும்னா அவங்க டிவிகேல சேர்ந்தாங்கன்னா நல்ல லைஃப் இருக்கு, எதிர்காலம் இருக்கு. அவங்களும் அம்மாவுடைய அரசியலில் பேசுகிறாங்க, எம்ஜிஆருடைய அரசியலில் பேசுகிறாங்க. கிட்டத்தட்ட ஏடிஎம்கேவுடைய அத்தனை விஷயங்களும் சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. ஐயா செங்கோட்டையன் அங்கே இருக்கிறாரு. அப்படி இப்போ நிறைய அதிமுக காரங்கள்லாம் அங்கே போயிட்டாங்க. ஸோ அதில் போய் அவர் சேர்ந்தார்னா, டிவிகேல சேர்ந்தார்னா ஓபிஎஸ்க்கு நல்ல எதிர்காலம் இருக்குது. இல்லைன்னா திமுகவில் இருக்கிறது. அன்னைக்கு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஒரு விஷயம் பேசுகிறாரு விஜய் சார். பார்ட்டி ஃபண்டு நான் சொன்னார்ல, அதில் டென்ஷன் ஆகி எல்லாம் சட்டசபையெல்லாம் வெளிநடப்பு நடத்தி போகிறாங்க திமுக எம்எல்ஏகள். அதில் ஓபிஎஸும் பின்னாடி போகிறாரு. எனக்கு அதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சு.
நீங்கள் யார் சார்? ஓபிஎஸ் சார் முன்னாள் முதலமைச்சர் சார், ஜெயலலிதா அம்மாவின் நம்பிக்கையை பெற்றவர் சார், தமிழ்நாடு மக்களுடைய நன்மதிப்பையும் பெற்றவர் சார் நீங்கள் ஓபிஎஸ் சார். உங்களை மேலே யாருமே விமர்சனம், அதிமுக கட்சியில் எல்லார் மேலேயும் வெறுப்பு இருக்கும், ஓபிஎஸ் மேலே யாருக்குமே வெறுப்பு இருக்காது. அதிமுக முன்னாள் பொருளாளர், தலைமை ஒருங்கிணைப்பாளர், உங்களுக்குன்ற தென் மாவட்டங்களில் ஒரு பெரிய சமூக வாக்கு பின்னாடி இருக்கு. ராமநாதபுரத்தில் எம்பி தேர்தலேருந்து 3.25 லட்சம் வாக்கு வாங்கினீங்க. சுயேட்சை பலாப்பழ சின்னத்திலேருந்து உங்கள் வாக்கு வங்கியை ப்ரூஃப் பண்ணியிருக்கீங்க. அந்த 10,000 திமுக எம்எல்ஏ பின்னாடி ஒரு சராசரி எம்எல்ஏ மாதிரி பின்னாடி போகும்போது ரொம்ப அதுவும் திமுக கூட சேர்ந்து போகும்போது பார்க்க சைக்கிளையா. உங்கள் தலைமை நீங்கள் எவ்வளவு உங்களுக்குன்னு பெரிய கிரேட் இருக்கு, எவ்வளோ பெரிய ஆள் நீங்கள், எவ்வளோ போஸ்டிங் இருந்திருக்கீங்க. ஸோ இது ஓபிஎஸ் ஐயாவை பார்த்துட்டு நம்ம சங்கடமாச்சு சட்டமன்றத்தில், என்னையா இப்படி போயிட்டாரு அப்படின்னு சொல்லி. ஸோ போதும் ஐயா ஓபிஎஸ் ஐயா வந்து தன்னோட தகுதி தராகரம் தெரிஞ்சு மனசை மாற்றிக்கிட்டு மாற்று கட்சிக்கு, அதுவும் டிவிகே கட்சிக்கு வந்தால் அவருக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது. டிவிகேக்கும் தென் மாவட்டத்தில் இன்னும் வாக்கு வங்கியை பலப்படுத்துறதுக்காக ஓபிஎஸ் போன்றவர்கள் உள்ளே வரும்போது இன்னும் வலுவாகும் டிவிகேக்கு. ஸோ அதனால் அதை செஞ்சார்னா அவருக்கு இன்னும் அரசியல் எதிர்காலம் இருக்குது. அவர் பையன் ரவீந்திரநாத்துக்கு எதிர்காலம் இருக்குது. ஸோ அதை விட்டுட்டு திமுக பின்னாடி இருந்தால் வாய்ப்பே இல்லை, கெட்ட பேர் வரும். நிறையா முன்னாள் திமுக அமைச்சர்கள் மேலே ஊழல் குற்றச்சாட்டு அந்த 5 வருஷத்தில் எல்லாத்தையும் டோட்டலாக காலி பண்ணிடுவாங்க. ஸோ அங்கே இருக்கிறது ஓபிஎஸ்க்கு கெட்ட பேர் தான். பார்க்கலாம் அவர் என்ன மாதிரி முடிவு எடுக்கிறாருன்னு சொல்லி. நன்றி.